ஹட்பேல சும்மா வீட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பூவெல்லாம் பறித்து டிசைன் மாதிரி செஞ்சு விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. விளாண்டுட்டு இருக்க நேரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. ஸோ கொடையை பிடிச்சிட்டு தான் 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க விளாண்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்க செஞ்ச டிசைனுக்கு அடையாளமே இல்லாத மாதிரி ஃபுல்லாக தண்ணி அந்த இடத்துல நிறைஞ்சிருச்சு. அந்த இடம் பார்க்குறதுக்கே குளம் மாதிரி தான் இருந்தது. மழை பெஞ்சோடனே இந்த மாதிரி தான் தண்ணி நிறைஞ்சிரும். அப்புறம் போக போக தண்ணி வந்து எல்லாமே ஓடிடும். மழை பெஞ்சதுக்கான அடையாளமே இருக்காது. ஹட்பேல இருந்த வரைக்கும் டெய்லி ஏதாவது ஒரு இடத்துக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம். என்னைக்காவது வெளியில் போகலன்னா சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி பஜாருக்கு போயிட்டு வந்துடுவோம். வீட்டிலேருந்து பஜாருக்கு போகிற வழியிலே இங்கே வந்து நர்சரி இருக்குதுன்னு போட்டிருந்தது. எனக்குமே பிளான்ட்ஸுங்கள்லாம் கொஞ்சம் கிரேஸ் இல்லையா, ஸோ சரி போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருந்தோம். பூச்செடிகள் வந்து அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. வாங்குற மாதிரி செடிகள் இருந்தாலுமே வாங்கக்கூடாது, சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா இப்போ லீவில் நம்மளுமே ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. செடிகள் வாங்கி வச்சோன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து ஆள் இருக்காது. ஸோ அதனால் பார்த்துட்டு மட்டும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே வந்து கேக்டஸ் வெரைட்டி நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருந்தது. ஸோ ஜஸ்ட் செடிகளை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வர வழியிலே பப்பாளி மரம் வந்து இந்த மாதிரி கிளையெல்லாம் விட்டு காய்ச்சிருந்தது. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பஜாருக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ஹட்பேல இருக்கிற இதுலேயே கொஞ்சம் மெயினான பஜார் தான். நம்பர் 16ன்னு சொல்லுவாங்க. இடம் பேர் வந்து ராமகிருஷ்ணாபூர் தான். ஆனால் இங்கே வந்து கிலோமீட்டர் கணக்கில் நம்பர் வச்சு சொல்லுவாங்க. இங்கே வந்து எல்லா வகையான கடைகளுமே இருக்கும். ஸோ துணி கடையிலேருந்து பாத்திரம் எல்லாமே இருக்கும். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பஜாரையுமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு பிள்ளைங்களுமே கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பக்கத்தில் அங்கே இருக்கிற கடையிலே ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சமோசா தான் வாங்கியிருந்தோம். ஆனால் அலிசா வந்து பூந்தி வாங்கி கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு வந்து வாங்கி கொடுத்தாச்சு. இங்கே வந்து ரசகுல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.